ஹாய் மக்களே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களாப்பா? வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வைத்து எண்ணெய் ஊற்றிக்கிங்கப்பா. வேணுங்கிற அளவு கடுகு போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கிங்கப்பா. கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிங்கப்பா. உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிங்கப்பா. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. நல்லா வதக்கி விடுங்கப்பா. இது எண்ணெயிலே வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கப்பா, நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான்ப்பா மிளகாத்தூள் கடைசியாக சேர்க்கணும். நான் வரமிளகாத்தூள் சக்தியில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் எது வேணால் சேர்த்திக்கலாம்ப்பா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேருங்கப்பா. அப்போலாம் தான் நல்லாயிருக்கும். வேணுங்கிற அளவு சேர்த்திக்கிங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. நல்லா வதக்கி விட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்கிடுங்கப்பா. டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ் உங்களோட ஆதரவை எங்களுக்காக கொடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. என்னை ஒரு ஆளாக முயற்சி என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. யாரோ ஒருத்தருக்காக ஷேர் பண்ணி விடுங்கப்பா. நாங்களும் வளர்ந்து வரத்துக்காக உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்யுங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா.